ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1980லாம் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாங்க. அம்மாவோட அப்பா அம்மா, அப்பாவோட அப்பா அம்மா எல்லா தாத்தா பாட்டியும் இருந்தாங்க. அப்போல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி தாங்க. பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா, சித்தி அப்படின்னு எல்லாரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தாங்க. ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே 20 பேர் 25 பேருக்கு சமைக்கணும். அந்த மாதிரி வெளியில் விறகடுப்பு வச்சு அப்படி தான் சமைப்பாங்க. அப்படி தான் சாப்பிட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்சு. அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சோடனே பல பிரச்சனைகள்ல எல்லா குடும்பமும் பிரிஞ்சு எல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது என்ன செய்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்கள் தாத்தாவும் ஆத்தானா அப்பாவோட அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பெரிய சட்டியில் வந்து வேப்பலை இருக்குல்ல, பச்சை வேப்பலையை கரைச்சி வடிகட்டி ஒரு பெரிய அண்டாவில் ஊற்றிக்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஸ்டூல் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 4-5 டம்ளர் வச்சுக்கிட்டு பக்கத்தில் கொஞ்சம் மிக்சர் வச்சுக்குவாங்க. எல்லாரையும் விரட்டி கூப்பிட்டு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் தலை தெறிக்க ஓடுவோம். விரட்டி பிடிச்சி எல்லார் வாயிலையும் ஊற்றி விட்டுருவாங்க வேப்பலையை. வாரத்துக்கு ஒரு வாட்டி வேப்பலையை வாயில் ஊற்றி விட்டு ஒரு கை மிச்சரை கொடுத்து ஓடு அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தாலும் கொமட்டிக்கிட்டு நம்மளுக்கு வருது. அப்போ குடிக்காட்டி அவ்வளோதான். அதெல்லாம் வந்து எவ்வளோ மருந்து திரும்ப நம்மளுக்கு அப்படி கொடுத்து அப்படி வளர்த்தாங்க எங்கள் தாத்தா பாட்டிங்களாம் எங்களையெல்லாம். இப்போல்லாம் எங்கே இந்த இலையெல்லாம் சாப்பிட சொன்னோம்னா சளிக்கு சாப்பிடுங்கன்னா, ஐயோ பச்சை இலையா நாங்கள் சாப்பிட மாட்டோங்குதுங்க மருந்து. அப்போ வேப்பிலையே அரைச்சி கடாச்சி வாரத்துக்கு ஒரு வாட்டி குடிச்சு கொடுத்தாங்க. இப்போ யார் கொடுக்குறாங்க, யார் சாப்பிட்றாங்க?